ஸோ ஒரு வழியாக நம்ம ராக்காய் தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ கோட்டை வாசலுக்கு வந்து நம்ம 3 கிலோமீட்டர் போகணுன்றது வந்து கருடர் தீர்த்தத்துக்குள்ளே போக போகிறோம். தொட்டாச்சினிங்கி தெரியுமான்னு தெரியலை. ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள். தொட்டாச்சினிங்கி அது எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டனையே அது மூடிடுறது. இப்போ இங்கே இருக்க இலை இந்த நான் தொடரேன் பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம ராக்காய் தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ கோட்டை வாசலுக்கு வந்து நம்ம 3 கிலோமீட்டர் போகணுன்ருக்கு. ஸோ நான் போகிற வழியில் உங்களுக்கு கருடர் தீர்த்தம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கருடர் தீர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா அதிலேருந்து இறங்கி வந்து கிட்டத்தட்ட அவங்களோட இடது கை பக்கம் இருக்கும். இறங்கும்போது இடது கை பக்கம் லொக்கேஷன் வந்து இங்கே எக்ஸாக்டாக அதை பார்த்தா தான் தெரியுங்க. ஸோ போர்டு எதுவுமே இருக்காது அங்கே கருட தீர்த்தத்துக்கு. நம்ம அதை பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னா அது முன்னுக்கவும் இருக்காது. அது மாதிரி பின்னாடி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் உள்ளே போய் காட்டுக்குள்ளே மீன்ஸ் கொஞ்சம் ஒரு 100-150 மீட்ரு நடந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே தான் இருக்குது. அதாவது கரெக்டாக எங்கன்னா அந்த பெண்டு திரும்பும்போது ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கோம். நேராக போய் திரும்பணுன்னு ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆரோ மார்க்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா கருடர் தீர்த்தம் இருக்குது. சாமி கும்பிட்டுருக்காங்க உள்ள. ஸோ இதுதான் அங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆரோ மார்க்கை தாண்டின உடனே ஆரோ மார்க்கை ஒட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த காட்டுக்குள்ளே இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா எனக்குள்ள பள்ளத்துக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். தாண்டிரும். ஸோ இப்போ நம்ம வந்து கருடர் தீர்த்தத்துக்குள்ளே போக போகிறோம். ஸோ இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இன்னும் படி இருக்கும். ஸோ அப்படி இறங்கி போயிட்டு அங்கே பார்த்து பத்திரமா போனீங்க அப்படின்னா இதில் அந்த வரக்கூடியது தான் இந்த கருடர் தீர்த்தம். ஸோ இங்கே கம்மியான ஆள்கள் தான் வராங்க. எப்படி ராக்காய் தீர்த்தம் இருக்கோ ஸோ அதே மாதிரியே இது கருடர் தீர்த்தம். அதனால் கருடர் இருக்கார், இங்கே தீர்த்தம் வருது. ஸோ அது இப்படி தான் இங்கே அப்படியே வத்தாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க.
ஸோ இது பக்கத்தில் தான் ஆஞ்சநேயர் தீர்த்தமும் இருக்குது. பட் அங்கே இந்த அளவுக்கு உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு இருக்காது. இது கொஞ்சம் மர செடி கொடியெல்லாம் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வரும் அது ஆஞ்சநேயர் தீர்த்தன்றது. ஸோ நான் அது வழியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணை கடை போட்டிருப்பார், அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அது எங்கே இருக்குன்ட்டு. ஸோ அதுவும் பார்க்குறேன். ஸோ இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இந்த கருடர் ரீதி எப்படி வரணுன்னா, நீங்கள் இறங்கும்போது உங்களோட இடது கை பக்கம் அந்த பாலம் ஒரு இடது கை பக்கம் வந்து ஒரு சிம்பிள் போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு ரோடு திரும்புது அப்படின்ற மாதிரி சிம்பிள் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த சிம்பிள் போர்டு கொட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தண்ணி போகிறதுக்கு ஒரு ஸ்லேப் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அந்த ரோட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி ஓடி வர்றது தெரியும். ஸோ நீங்கள் அது வழியாக வந்தீங்கன்னா இந்த கருடர் தீர்த்தத்தை பார்க்கலாம். சொல்கிற மாதிரி இங்கே மொத்தம் 21 தீர்த்தங்கள் இருக்குது. 21 தீர்த்தங்களில் எனக்கு தெரிஞ்சு 3 தீர்த்தம் காலையிலே சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது ராக்காயம்மனோட தீர்த்தம், இங்கே இருக்கிறது வந்து கருடரோட தீர்த்தம், அப்புறம் இந்த போகிற வழியில் இருக்க ஆஞ்சநேயரோட ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குது. ஸோ நான் அது அந்த போகிற வழி காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி போகலை நான் உள்ள, ஏன்னா சும்மா தனியாக போகலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி மீறியும் போகணும். இதுக்கு அதை போய்கிட்டு ஜஸ்ட்டு போகிற வழி மட்டும் காட்டுறேன். போகிறவங்களும் கேங்காக வந்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தொட்டாச்சினிங்கி தெரியுமான்னு தெரியலை. ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள். தொட்டாச்சினிங்கி அது எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டனையே அது மூடிடுறது. இங்கே இருக்க இலை இந்த நான் தொடரேன் பாருங்க. எல்லாமே தொட்டாச்சினிங்கி. இது தொட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் சுருங்கிடும், அதை திருப்பி அதுவே விரிஞ்சு ஓடி வந்துடும் அது. ஸோ இதெல்லாம் நம்ம ஊர் டவுனுக்குள்ளே பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல இது. ஸோ இதெல்லாம் அளவுகள் வரிசையில் இருக்கும். நீங்கள் இந்த கருடர் தீர்த்தம் வந்தீங்க அப்படின்னா தீர்த்தம் பார்த்துட்டு தொட்டாச்சினிங்கன்னா தொட்டு விளையாடுங்க. ஸோ இப்போ இருக்கவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது தொட்டாச்சினிங்கன்னா என்னன்ட்டு. ஸோ இதுதான் அந்த முள் இலை மாதிரி இருக்கும். தொட்டிங்க அப்படின்னா சுருங்கும், அப்புறமேட்டு அது விரிஞ்சுக்கும். ஸோ இயற்கை வந்து இது மாதிரி அழகான பொருளெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருக்கு. நம்ம தான் அதை பாதுகாக்க மாட்டேங்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ தூரம் இயற்கைக்கு நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இயற்கைக்கு இருந்தீங்க, நெருக்கமாக இருந்தீங்க அப்படின்னா இயற்கையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சைன் போர்டு தான் சொன்னேன் நான். அதில் போய் திரும்புங்க, ரோடு டேர்ன் ஆகுதுன்ற மாதிரி சைன் போர்டு இருக்கும். அந்த சைன் போர்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வனத்துறை எச்சரிக்கை அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அதுலேருந்து அந்த சந்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா கருடர் தீர்த்தம் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம ஆஞ்சநேயர் தீர்த்தம் போயிடலாம். ஸோ நீங்கள் அழகர் கோயிலில் வந்து எல்லாம் பார்த்துட்டு அழகரும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் நிறையா பட்டாம்பூச்சிகள் இருக்குல்ல, அது கலர் கலராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கருடர் தீர்த்தம் போராடி அவன் வந்து பெண் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வந்து வரிசையாக உட்காந்துருக்காங்க. நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். ஸோ இந்த மலைப்பகுதியில் நடந்தோம் அப்படின்னா இங்கே எதிர்பார்க்காத சைலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கும்.
ஸோ கார் வண்டி போகிற சவுண்டு தான் கொஞ்சம் இருக்குமே தவிர, ஒன்ஸு நீங்கள் இதாகிட்டீங்க அப்படின்னா, கார் வண்டிலாம் கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அழகான சீனரிஸு, அப்புறம் இந்த அமைதி, இந்த வண்டுகளோட பூச்சிகளோட சத்தம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலை கொடுக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். போகலாம். இந்த மலையில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மலைகளில் ஒரு பகுதியில் தான் ராமதேவ சித்தர் பார்த்தோம் அப்படின்னா அவரோட சமாதி ஒன்று இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. சமாதி கிடையாது, ஒரு முக்தி அடைஞ்ச இடம் ஒன்று அங்கே இருக்குது எங்களுக்குள்ள தான் மலை மேலே. அது வந்து அந்த மார்ச் 3ஆம் அவருக்கு அந்த அவர் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்கள்ல, அந்த குரு பூஜை, அந்த இது வந்து மார்ச் 3ஆம் நடக்குமா. ஸோ இந்த மார்ச் 3ஆம் வந்தீங்க அப்படின்னா அங்கே மேலே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க போல், ராமதேவ சித்தர் அவங்க போய் பார்க்குறவங்க தனியாக இருப்பாங்க போல். அவங்க கூட போனீங்கன்னா தான் அவர் பார்க்க வேண்டியது அந்த ஈஸியாக தெரியும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, அது ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறம் மலை மேலே ஏறி போகணும். அது ஒரு கிளிஃப் மாதிரி இருக்குன்னுவாங்க. அந்த மலையில் ஏறி போனீங்க அப்படின்னா அந்த மலை கொஞ்சம் தூரத்தில் வந்து அவர் ராமதேவ சித்தரோட அவர் முக்தி அடைஞ்ச இடம் ஒன்று இருக்குது. ஸோ ராமதேவ சித்தரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அவரோட இதில். அவர் என்ன அப்படின்னா, அவரோட குரு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட குரு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய அந்த சித்துக்கள்லாம், அதாவது அந்த சித்தர்களுக்கு தேவையான அந்த சொல்லுவாங்க ஒரு 48 இயர்ஸ் வந்து 48 வருஷம் வந்து அவங்ககிட்ட அந்த கலைகளை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு 48 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க கற்றுக்கிட்டதை நம்ம எப்படி கிராஜுவேஷன் தர மாதிரி அதுக்கும் சில பரீட்சைகள் இருக்கும். அதில் கற்று தேரணும் அப்படின்னா அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராமதேவ சித்தர் வந்து அவரோட குருக்கிட்ட போயிட்டு அந்த 48 வருடத்துக்கான அந்த இதெல்லாம் கற்றுக்கிறாரு. கற்று முடிச்சோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து நீ மெக்கா மதீனா இருக்குல்ல, அங்கே போய் அங்கே ஏதோ ஒரு மூலிகை ஒன்று இருக்கும் போல், அந்த மூலிகை நமக்கு வேணும், அந்த மூலிகை அங்கே தான் இருக்குது, ஸோ நீ அங்கே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ராமதேவ சித்தருமே அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி அங்கே போனோடனே எல்லாம் கேட்குறாங்கன்னு இந்த மாதிரி வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னோடனே சரி நீங்கள் வந்து எங்களோட மார்க்கத்துக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதில் என்ன இருக்குது, என்னோடய குரு சொன்ன வேலையை நான் வந்து செஞ்சு முடிக்கணும், அதுக்கு எனக்கு என்னாலும் பண்ண அப்படின்னாலும் என்ன செய்யணுன்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவங்க மார்க்கத்துக்கு மாறக்கூடிய சடங்குகள் எல்லாம் பண்ணி அவங்களோட மார்க்கத்துக்கு மாறிடுறாரு. அப்படி அவங்க மார்க்கத்துக்கு மாறிட்டு அந்த குறிப்பிட்ட நாள்களில் அந்த அவங்க குரு சொன்ன அந்த சம்திங் அந்த பொருள் கிடச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேருந்து திருப்பி மெக்காவிலேருந்து கிளம்பி அவரோட குருவை பார்க்க கிளம்பி வர்றாரு. குருவை பார்க்க கிளம்பி வந்துட்டு அவர் கேட்டதை வந்து அவர்கிட்ட கொடுத்த பின்னாடி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நீ கொடுத்துட்டேன், நீ உனக்கப்புறமா நீ என்ன பண்ணணுமோ பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அப்படி சொன்னோடனே அவர் போயிடுறாரு. அவருக்கும் கொஞ்சம் சீடர்கள்லாம் இருக்காங்க. அந்த சீடர்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் இந்த அழகர் மலையோட அந்த ஒரு இடத்துல போயிட்டு, இந்த மாதிரி நான் தியானத்தில் இருக்க போகிறேன், நான் வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நாட்கள் ஆகலாம்,
நீங்கள் உங்களுக்கான பணிகள் எதுவும் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் கிளம்பலாம். இல்லை எனக்காக என்னை திருப்பி பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்ட்டு சிலர் அவங்க உட்காந்துருக்காங்க. காலங்கள் போய்கிட்டே இருக்குது. அப்படியே காலங்கள் உருண்டோட ரொம்ப நாள் கிட்ட ஆகிடுது. யாருமே அப்படியே ஒரு சீடர்களாக சரி ஐயா வரமாட்டார் அப்படின்னு ஒருத்தரை கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு சீடர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவர் அங்கேயே தங்கி இருக்கார். அங்கே தங்கி இருந்துட்டு ஐயா வந்துடுவாருன்னு இருக்கார். அப்புறம் இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராமதேவ சித்தர் வந்து வெளியே வர மாதிரி இல்லை. சரி என்னடா போன வர காணாமல் இன்னும் வராமல் இருக்காரே அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இவருக்கு காட்சி கொடுத்து உன்னோட அந்த இதுக்காக வந்து அவரை வெயிட் பண்ண இருந்த அந்த குரு மேலே இருக்க பற்றுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நன்றின்னு சொல்ல முடியாது. அந்த சரியா இதுக்கப்புறம் நீ சரியாக போயிட்டு வரலான்ற மாதிரி ஒரு இது சொல்லிடுறாரு. சொன்னோடனே சரி அவரும் அப்படி போயிடுறாரு. அப்படியே அந்த ராமதேவ சித்தரை பார்த்தோம் அப்படின்னா அங்கே அப்படியே முக்தி அடைஞ்சிடறாரு. ஒரு குகைக்குள்ளே போயிட்டு முக்தி அடைஞ்சிடறாரு. அந்த குகைக்குள்ளே ஒரு லிங்க உருவம் ஒன்று இருக்கும் இல்லை. ஸோ அதுதான் ராமதேவ சித்தரோடது. உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஆஞ்சநேயர் தீர்த்தத்துக்கு போகிற வழியை விட்டுவிட்டேன் நான். அந்த பக்கம் வருவது மாதிரி அந்த மலைப்பகுதிக்குலாம் இறங்கி இப்படி ஏரியாவில் போய் அங்கிட்டு திரும்புகிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அந்த வழியை விட்டுட்டேன் நான். ஸோ வந்தீங்க அப்படின்னா நான் ராக்காய் தீர்த்தங்கள் போயிட்டு வர வழியில் வண்டியில் வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி அந்த சைன் போர்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல போனீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக போய் கருடர் தீர்த்தம் பார்க்கலாம். இல்லை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே கூட்டம் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. அது தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. மித்த யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்சாலும் ஃப்ரீயாக போயிட்டு எவ்வளோ நேரம் வேணால் குளிக்கலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ நேரம் குளிக்கணும்னு ஆசை இருக்கோ அவ்வளோ நேரம் ஆசை குளிச்சுட்டு தீர்த்தம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம். ஸோ நிறைய பேர் அழகர் மலை ஏறுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரோட்டு பாதையில் ஏறிடுறாங்க. இந்த காட்டு வழி வர மாட்டாங்க. ஸோ அந்த ரோட்டு பாதையில் ஏறி வந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்க மரங்களை பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் அங்கங்கே மரங்களுக்கு நடுவில் தெரியக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ட்ரக்கிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு செமி இல்லைன்னா குவாடிலேட்ரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நடக்கிற மாதிரி அங்கங்கே பாறைகள் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த காட்டுப்பகுதிகளில் வந்தீங்க அப்படின்னா எப்படி ரோட்டு பகுதியில் பஸ்ஸு எல்லாம் வரும், இந்த காட்டுப்பகுதியில் நம்ம மட்டும்தான் போவோம். அமைதியாக போகலாம். இந்த மாதிரி சத்தங்களை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி சீனரிஸை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிறத பார்த்துக்கிட்டு அப்படியே போகலாம். ஏன் அப்படின்னா இப்போ இருக்க நம்ம டவுனுக்குள்ளே நம்ம இருக்கிற ஏரியாலலாம் பட்டாம்பூச்சி அப்படின்னா ரொம்பவுமே அரிதாக தான் இருக்கும். அப்படியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லோ கலரில் குட்டி பட்டாம்பூச்சி ஒன்று இருக்கும், அதுதான் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த ராஜா பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. கருப்பு, எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட்டு எல்லாம் கலந்து ஒரு மாதிரி இருக்கும். அது பார்க்கலாங்க. அது போகணும் டிஃப்ரெண்ட்டாக நிறையா பட்டாம்பூச்சிகள் வந்து நீங்கள் எங்கிட்ட பார்க்க முடியும் இந்த பாதைகளுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த பாதைகளுக்குள்ளே வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. உள்ளேருந்து குரங்குகளோட அழுச்சாட்டியங்கள் இருக்காது. அங்கங்கே தான் இருக்குமே தவிர சும்மா வந்து நம்மளாம் தொந்தரவு பண்ணாது. ஆனால் இங்கே இருக்க குரங்குகள் வந்து பெருசாக எதுவும் நம்மளை சீன்ற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஏதாச்சும் உணவுப் பொருள் கொண்டு போனீங்கன்னா மட்டும் பைக்குள்ளே வச்சு பத்திரமா கொண்டு போயிருங்க. கையில் வச்சு கொண்டு போனீங்கன்னா வாங்கி சாப்பிட்ருது. அதனால் முடிஞ்சளவு உணவுப் பொருள் கொண்டு போனீங்கன்னா பையில் வச்சு கொண்டு போங்க. அது தவிர்த்து நீங்கள் சும்மா போனீங்கனாலோ அந்த ஒரு பேக் மாதிரி மாட்டிட்டு போனீங்கனாலோ எந்த சேட்டையுமே பண்ணாது. கையில் வச்சுருந்தீங்கன்னா தான் வாங்கி சாப்பிட்ருவார் அனுமார். எனக்கு தெரிஞ்சு கம்மியான பேர் தான் இந்த வழியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல நிறைய பேர் இங்கே வருவாங்க, இந்த வழியாக தான் வருவாங்க. நடந்து போகிறவங்க ஃபுல்லாக இந்த வழியாக தான் வருவாங்க. நிறைய பேர் இந்த நடந்து போகிறவங்க ஃபுல்லாக இந்த ரோட்டு பாதையே பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாதைகளில் ரொம்ப வரவு கம்மியாக தான் இருக்கும் பழது. அழகர் மலையில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி என்னன்னா இந்த மாதிரி கற்களாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இது என்ன கற்கள் அப்படின்னா, இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கற்களை இங்கே ஒன்று மணி ஒன்றா அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீடு கட்ட நினச்சிங்க அப்படின்னா வீடு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன இருக்குன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையின் சார்பாக தான் இப்படி அவங்க கற்களெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் தண்ணியோட சவுண்டு கேட்டிருக்கீங்களா? வீட்டில் குழாயில் வர சவுண்டு கேட்டிருப்பீங்க. அங்கே இயற்கையாக தண்ணி வரக்கூடிய இடத்துல வர சவுண்டு நான் வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது ஸோ தண்ணி சவுண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் குட்டி நான் சொல்கிறது மலைகளில். இது மாதிரி இன்னும் நிறைய மலைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சிகள் இருக்குது பாருங்கள். நிறைய பட்டாம்பூச்சி பார்க்கலாமே, கலர் கலராக பார்க்கலாம் பட்டாம்பூச்சி. அது மாதிரி நிறையா பட்டாம்பூச்சிகள் வந்து வந்தீங்க அப்படின்னா கலர் கலராக உங்களை சுற்றி சுற்றி பறக்குவது பார்த்துட்டு போகலாம். நீங்கள் அழகாக இருக்கும். போது பாருங்களா, அழகாக நீங்கள் சுற்றி சுற்றி பறவை பார்த்துட்டு நல்லா போக முடியும். யாரும் இல்லை, நம்ம மட்டும் தான் போகிறோம் தனியாக. அங்கே ஒரு பட்டாம்பூச்சி கூட்டு ஒன்று இருக்குது. நான் கையில் எடுத்து காட்டுறேன். நான் அந்த மாதிரி நிறையா பட்டாம்பூச்சியில் உங்களால் இங்கே ஸ்பாட் பண்ண முடியும். கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலர்லாம் இருக்கும். எல்லாமே உங்களால் ஸ்பாட் பண்ண முடியுங்க. ஓடிடுச்சு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களால் இங்கே ஸ்பாட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக வருது பாருங்களா.
ஸோ இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான டிஃப்ரெண்ட்டாக பட்டாம்பூச்சிகளை பார்க்கலாம். கலர் பட்டாம்பூச்சி. அந்த பட்டாம்பூச்சி இறந்து போயிடுச்சு. இந்த இடம் தான் முதல்ல அழகர் கோயிலுக்கு மலைக்கு போகிற வழியாக இருக்கும். இப்படி கோயில் வழியாக வந்து இது வழியாக மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும்.